வணக்கம் நண்பா. நான் உங்கள் ஜான் ஜேடி. நேத்து நடந்த நம்ம ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் சரியான மேட்ச் நடந்ததுங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, நேத்து அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, முடிவு வரையும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, டிக் 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 அப்படிதாங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ அது டைட்டிலா வச்சுட்டாங்க. டிக் 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 அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பா அது நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது எப்ப நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சிஎஸ்கேல ஒரு வாட்டி இந்த ஜடேஜா லாஸ்ட்டா மேட்ச் ஜெயிச்சு குடுத்துருப்பாரு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு அன்னைக்கு தான் ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறமா நேத்து நடந்த இந்த மேட்ச்ல தான் எனக்கு ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமாயிருச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா, ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஸோ ஒரு 12, 11 பால்ல ரன்ல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, எம்ஐ சரியான பேட்டிங். சூப்பர் பேட்டிங். ஆர்சிபி என்னதான் அவங்க 221 அடிச்சிருந்தாலும், எம்ஐ இவங்க கொண்டு வந்த அந்த ரன்னும், அதுவும் ஹர்திக் பாண்டியாலாம் வேற லெவலுங்க. ஸோ மேட்ச் ஜெயிக்க வேண்டியது அவர் மட்டும் அவுட் ஆக மாதிரி இருந்தா. ஸோ அவுட் ஆனதுனால கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்ட் தான். ஸோ ஓகே. இருந்தாலும் நேத்து அந்த அளவுக்கு நாட் பீட் எல்லாருக்கெல்லாம் துடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு துடிச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.